தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். பொதுவாக நம்ம இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களோட கருத்தை எடுத்து பேசுறது கிடையாது. ஆனால் ஒரு தவறான ஆட்களை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது இல்லை ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணும்போது நம்மளால அதுக்கு அந்த விமர்சனத்தை எதிர்த்து அவங்களோட லாஜிக்கை உடைக்காம நம்ம மனசு ஆற மாட்டேங்குது. இதில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது 3 ஆட்கள். ஒன்று ரங்கராஜ் பாண்டே அவர்கள், இன்னொன்று மணி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள், அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர். இந்த 3 பேருமே அப்படியே எடப்பாடியை முன்னிறுத்துறாங்க, அதிமுகவை முன்னிறுத்துறாங்க. அதே மாதிரி விஜய் அதிமுகவோட போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல மணி எப்படின்னா ரொம்ப எவ்வளவு பயஸ்டா போறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள்ல ஸ்டாலின் ஒரு லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஆனா அவருக்கு எதிர்கட்சியே இல்லை, எதிர்கட்சி அரசியலை எடப்பாடி பண்ணல, எதிர்கட்சி அரசியலை அதிமுக பண்ணல, அது ஒரு சாபக்கேடு, தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மணி போன்ற ஆட்கள் தான் தமிழ்நாட்டில் சாபக்கேடு. அவரை பொறுத்த வரைக்கும் பேசாத திருமா பேசணும், பேசாத கம்யூனிஸ்ட் பேசணும், பேசாத விஜய் பேசணும், பேசாத எடப்பாடி பேசணும். இவங்க எல்லாம் பேசல, ஆனா இவங்க எல்லாம் பேசணும்னு அவர் விமர்சனம் வைக்கிறாரு. ஆனா களத்துல தொடர்ச்சியா எதிர்கட்சி அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற, ஒரு கருத்துருவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை அவரை பாக்குறதுக்கு அப்படியே மறுக்கிறாரு. இது என்ன காரணமோ என்ன தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ தெரியல. அவரு நேரடியாவே சீமான் அவர்களை பேட்டி எடுத்திருக்காரு. நான் எதிர்கட்சி அரசியலை எவ்வளவு வலிமையா பண்றாருன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா ஒவ்வொரு பேட்டியிலையும் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் எப்போ திமுகவை எதிர்த்து வலிமையா பேச ஆரம்பிச்சாரோ, ஊழல் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேச ஆரம்பிச்சாரோ, அப்பத்துல இருந்து இந்த பெரிய ஊடகங்கள் எல்லாம் இதிலே கொடுக்கறது இல்லை. நானும் நிறைய பத்திரிகையாளர்களை யூடியூப் சேனலுக்காக பேட்டி எடுத்துக்கிறேன். அவங்க சொல்ற வார்த்தையே, நான் காம்பன்சேஷனுக்கு தான் பேசுவேன், ஒரு வீடியோக்கு 2000 ரூபா வாங்கிட்டு தான் பேச வருவாங்க. ஷியாம் அவர்களாக இருந்தாலும் சரி, சவுக்கு சங்கர் முதல்ல ஒரு 2 வீடியோ பண்ணாரு நான் பேட்டி எடுக்கும்போது. அதுக்கப்புறம் எப்போ சீமான் அவர்களை பற்றி நான் பேசணும்னு ஆரம்பிச்சனோ அதுல இருந்து அவரு ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லை, அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் போய் நாடகம்லாம் போட்டாரு, அதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் சீமான் அவர்கள் பக்கத்துல இருந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அவர் ஒரு புகழ் தேடிக்கிட்டாரு, உலக தமிழ் மக்களிடையே ஆதரவெல்லாம் தேடிக்கிட்டாரு. இப்போ இன்னுமே லட்சக்கணக்கில் அவரோட வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவரு எல்லாருமே 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு பேச கூடிய ஆட்கள் தான். நானே பேட்டி எடுத்துக்கேன், இது அவங்க தொழில், அதை பத்தி நான் சொல்லல. ஆனா இந்த காசை வாங்கிட்டு பேசுறவனுக்கும் கொள்கை ரீதியா பேசுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுங்க. இது நீங்க ஒவ்வொரு பேட்டியில பார்க்கும்போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த மணி அவர்களை எப்ப திமுக எதிராக பேச ஆரம்பிச்சாரோ அப்போ எல்லா சன் டிவி பெரிய தொலைக்காட்சிகள் எதுலையுமே கூப்பிடுறது இல்லை. அவருக்கு அங்க வருமானம் போச்சு. அதனாலதான் ஒவ்வொரு யூடியூப்ல உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மாத்தி மாத்தி பேசுவார், ஒவ்வொரு பேட்டிலையும் மாத்தி மாத்தி பேசுவார். எந்த யூடியூப் யாருக்கு சார்பா இருக்கோ அவங்க சாதகமா பேசுவார். நீங்க சிந்தித்து பாருங்க. வாழ்க வளமுடன்.